இந்த வீடியோவில் பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷனோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். எதனால் அப்படின்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் அதோட பீக் ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 73% அளவுக்கு கரெக்ட் ஆகிட்டு இப்போ அதோட ஷேரோட ப்ரைஸ் அகெயின்ஸ்ட் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஃபண்டமெண்டலாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா, இல்லை எதனால் இவ்வளோ நாள் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது இந்த ஷேர் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது 1412 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுமே வந்து 4000 crores மேலே இருக்குது, அதாவது எக்ஸாக்டாக 4400 crores இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன், அதாவது இந்த ப்ரைஸில் கரெக்டான வேல்யூவேஷனில் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு மேஜர் இண்டிகேட்டராக இருக்கிறது வந்து நமக்கு பிஇ ரேஷியோ தான். பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து 28 தான் இருக்குது. அண்ட் உங்களோட இண்டஸ்ட்ரியல் பிஇ ரேஷியோ வந்து 32 இருக்குது. அதாவது வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பிஇ ரேஷியோட இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருந்தது தான் அது வந்து ஒரு ஃபேர்லி வேல்யூடு கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் அடுத்த மேஜரான இண்டிகேட்டர் அப்படின்றது பிபி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்றது 1.18 இருக்குது. அதாவது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது 3க்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃபேர்லி வேலிட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எங்களுக்கு வந்து 1.18 தான் இருக்குது, அதுவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது வந்து இந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றது சொல்கிறது தான் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அது வந்து 0.24 தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து நம்மளோட பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது 1.5க்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து 0.24 தான் இருக்குது, அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் 0.22 தான் கொடுக்குறாங்க. ஸோ தட் வந்து இவங்களோட ஷேரோட ப்ரைஸுமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து இவங்களோட ப்ராஃபிட்மே வந்து ஷேரோட ப்ரைஸ்லேயே ஆட் ஆகிறதுனால. ஸோ அண்டு ஃபேஸ் வேல்யூமே வந்து 10 இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மேக்ஸிமம் 10 தான் இருக்கும், இந்த கம்பெனிக்கு வந்து 10 இருக்குது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் அவங்க எதுவுமே ஷேர் ஸ்ப்ளிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வேல்யூவேஷனுமே வந்து கரெக்டான வேல்யூவேஷனில் தான் இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய கரெக்ஷனுக்கு அப்போ இப்போ தான் வந்து ஒரு கரெக்டான ஃபேர்லி வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கு இந்த ஷேரோட ப்ரைஸ். அண்ட் நம்ம இப்போ மேஜராக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல். ஸோ இதை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும் ஏன் இந்த கம்பெனி வந்து இவ்வளோ நாள் இறங்குச்சு, இப்போ ஏன் ஏறுது அப்படின்றது. இப்போ நம்ம இயர்லி ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து 2022 2021 22 3 வருஷமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா 2023 அண்ட் 24 வந்து இந்த ஷேரோட ப்ராஃபிட் அப்படின்றது வந்து ஒரு மேஜரான அளவில் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த கம்பெனியோட ப்ரைஸோட ஃபாலுக்குமே வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இதில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா 2023 அண்ட் 24 தான் இந்த ஷேரோட ப்ரைஸ் நல்லா ஃபாலோ ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இப்போ மேஜராக என்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த கம்பெனியில் நடந்திருக்கு அப்படின்னா இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் தான். லாஸ்ட் வந்து ஒரு 3-4 குவார்ட்டர்லி ப்ராஃபிட் அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராஃபிட் க்ரோ ஆகிறதுனால இவங்களோட ஷேர் ப்ரைஸுமே வந்து அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி இவங்களோட பழைய ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து இந்த கம்பெனியை பற்றிய டெக்னிக்கல். அண்ட் இவங்களை பற்றி மேஜரான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு சீசனல் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லைக் வந்து ஒரு சீசன் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும், அடுத்த சீசன் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அண்ட் தென் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் உங்களோட ப்ராஃபிட்ஸ் மேலே போகும். ஸோ அது மாதிரி தான் இவங்களோட பிஸ்னஸ் இருக்கிறதுனால இவங்களோட ஷேர் ப்ரைஸுமே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. அண்ட் தென் நம்ம இப்போ பார்க்குறது இந்த கம்பெனியோட டெக்னிக்கல். இதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அப்படின்றது 1104 அப்படின்ற ப்ரைஸ் ஜோனில், அதாவது 1100 உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. அண்ட் தென் வந்து அகெயின் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அகெயின் அந்த பாயிண்ட்டே வந்து திருப்பி அகெயின் ஒரு சப்போர்ட், ஒரு பிரேக் டவுன், அண்ட் தென் வந்து அந்த பாயிண்ட்டை ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து கொஞ்ச நாள் கீழே இருந்திருக்கு. அண்ட் தென் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இப்போ இந்த ஷேரோட ப்ரைஸ் அப்படின்றது அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கப் அண்ட் சாஸ்லர் பேட்டர்ன் இருக்கிறத பார்க்க முடியும். அதோட நெக் ரீஜியனை பிரேக் பண்ணி இந்த ஷேரோட ப்ரைஸ் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில், அதுவும் நீங்கள் முக்கியமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியது 200 days மூவிங் ஆவரேஜ், இந்த பிளாக் கலர் லைன் அதையுமே நல்லா கிராஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த ஷேரோட ப்ரைஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைனா வந்து ஏற்கனவே நான் டாப் ப்ரைஸில் வாங்கிட்டேன்,
அண்ட் இப்போ நல்ல லாஸில் இருக்குது அப்படின்னாலுமே ஆவரேஜிங் பண்ண இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுக்கறதுக்குமே வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் இப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து இவங்களோட ப்ராஃபிட்ஸுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் இவங்களோட ஷேரோட ப்ரைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ஷேர் வந்து இந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் இங்கே வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து பக்கத்துலேயே இருக்குது. லைக் வந்து ஒரு 10% இங்கிருந்தே கிடைக்கும். அதாவது 1550 அப்படின்ற ப்ரைஸில் வந்து நமக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹை. அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற டார்கெட் அப்படின்றது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 இருக்குது. நியர் 2000 எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா 1880 இல்லை 1900 நமக்கு வந்து செகண்ட் டார்கெட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஷேரை போட்டிய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனியை பற்றி அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.